தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கச்சியப்பர் அருளிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றும் கந்த புராணத்தை அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு முறையும் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இப்ப நம்ம எந்த தருணத்தில் எந்த இடத்தில் அவர் தன்னுடைய கந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்ய தொடங்கினார் அப்படின்ற சுவாரஸ்யமான வரலாற்றினை கேட்டு கழித்தோம். ஆம், புண்ணிய நகரமாம் காஞ்சியில் குமரக்கோட்டத்தில் அவர் தன்னுடைய கந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்ய தொடங்கிய பொழுது திகட சக்கர அப்படின்னா திகழ்கின்ற 10 கரங்களை திகழ்கின்ற திகழ் கூட்டல் தசம் தசம் சக்கரம், அதாவது 10 கரங்கள் திகழ் கூட்டல் தசம் அதனுடைய கூட்டல் கரம் அப்படின்ற சிவபெருமானை பற்றி சொல்ல அவர் முனையும் பொழுது அவருக்கு இலக்கண பிழையோடு அவர் சொல்கின்றார் என அங்கிருந்த புலவர் குழாம் அவரை பற்றி சொல்ல, சாக்ஷாத் முருகனே புலவர் வேடத்தில் இது வீரசோழியம் அப்படின்ற இலக்கண நூலில் இருக்கும் விதிக்கு உட்பட்டது அப்படின்னு உலகத்தவர் முன்பு கச்சியப்பரின் புகழை பரப்புகின்றார். அன்று முதல் அங்கிருந்த பெரும் சான்றோர் கூட்டமும் கச்சியப்பரையும் கந்த புராணத்தையும் கொண்டாடத் தொடங்கினார்கள். பயங்கர மரியாதை, அப்படியே யானை மீது அமர வைத்து அவருக்கு ஊர்கோலமாக அவரை அழைத்து செல்கிறார்கள். இப்படியாக அந்த அரங்கேற்றம் செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த முதல் பாடல் கணபதி காப்பிலிருந்து நாம் அந்த கந்த புராணத்தை அழகாக ஒவ்வொரு பாடலாக நயத்தோடு ரசிப்போம். ஒவ்வொரு பாடல்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாடல். இது ரொம்ப வேகமான உலகம் அல்லவா? நம்முடைய கைபேசியில கூட பார்த்தீங்கன்னா வேகத்தினுடைய அளவீட்டை நாம் பெருக்கி கொண்டே இருக்கின்றோம். 4G 5G 6G. அதனால இந்த காலத்திற்கு ஏற்றார் மாதிரி கலியுக கடவுளாம் முருகப்பெருமானின் இந்த கந்த புராணத்தில் இருக்கும் அந்த பழச்சாறாக சில பாடல்களின் நயத்தோடு அந்த புராணம் விளங்குமாறு அடியேன் உங்களோடு சொல்ல போகின்றேன். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் அப்படி என்பது யாரை குறிக்கின்றது என்றால் சிவபெருமானை குறிக்கிறது. ஐந்துளான் சரி, இதுல நிறைவான வரி பார்த்தீர்கள் என்றால் விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இப்பவும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்றோம் என்றால் அங்கிருக்கும் விநாயகரின் பெயர் விகட சக்கர விநாயகர் அப்படின்ற அற்புதமான நாமம். ஏன் அவருக்கு அந்த நாமம் வந்தது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. இந்த கந்த புராணம் வருவதற்கு காரணமே என்ன தெரியுமா? நன்றியை மறந்தது. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி, விசுவாசம் இதெல்லாம் என்னைக்குமே மனிதர்களுக்கிட இருக்கணும். அதாவது குழந்தைகளுக்கு ஒரு சின்ன கதை சொன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம், இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? ஆங்கிலத்துல மாரல் ஆஃப் த ஸ்டோரி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ராமாயணம் அடுத்தவன் மனைவி பிறர் மனைவியை நோக்கியதற்காக பெரும் வீரனாக இருந்த ராவணனுடைய அவதியை காண்பித்தது. பொன்னாசை. அடுத்தது பொன்னாசையோடு இருக்கும் மகாபாரதம். என்ன பொன் மண் என அனைத்தின் மீதும் ஆசை. இது சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. ஒரு சாமானியர் கேட்டாராம் பெரிய ஒரு சொற்பொழிவாளரை பார்த்து, நீங்க ராமாயணம் மகாபாரதம் நாள் கணக்கா சொல்றீங்க இல்லையா, நான் இப்ப இந்த கல்லை மேல தூக்குவேன், தூக்கி இப்படி போட போறேன். அந்த கல் மேல் நோக்கி போய்விட்டு கீழ் நோக்கி பூமியில் விழுவதற்குள் நீங்கள் எனக்கு ராமாயண மகாபாரதத்துடைய அந்த கதையை சொல்லிடணும். சொல்ல முடியுமா? நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னா அப்படி கல்லை மேல தூக்கி போட்டாராம். அந்த கல் மேல போகும் பொழுது ராவணனின் பெண்ணாசை, அந்த கல் கீழே விழும் பொழுது துரியோதனனின் பொன்னாசை மண்ணாசை அப்படின்னு அந்த கதையை முடிச்சுட்டாராம். ஆமாம், இது ஒன்று பெண்ணாசை ராவணனுடையது என்றால், இன்னொன்று தன்னுடைய கூட பிறந்தவர்கள் பங்காளிகள் இவர்களோடே அவர்கள் அப்படியே அந்த மண்ணிற்காக போட்ட முதல் சொத்து சண்டை உடைய ஒரு பாரத கதைதான் நம்முடைய இதிகாசங்கள். இந்த 2 இதிகாசங்கள் இதற்காக வரப்பட்டது. அப்ப கந்த புராணம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்த புராணம் கருணையான கந்த பெருமானை பற்றி சொன்னது அப்படின்னாலும் இது வருவதற்கு காரணம் நன்றியை மறந்தது. யார் நன்றியை மறந்தார்கள்? எல்லாவித துன்பம் என்றாலும் சிவபெருமான் தேவர்களுக்கு அருளி செய்வான். ஒரு பிரச்சனையா
அமுதம் வேண்டுமா? உடனே திருமால் சென்று கூர்ம அவதாரமாக இருந்து என் மேல் அந்த மலையை வைத்து அமுதத்தை உங்கள் உணவினை கடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் சிவபெருமான் அதிலிருந்து வந்த நஞ்சு என்ற விஷத்தினை அருந்தி தன்னுடைய திருநீல கண்டத்தில் இன்றளவும் அவர் அந்த நஞ்சினை தாங்கிக் கொண்டார். அப்படி அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் சிவபெருமான் தேவர்களுக்காக துணை புரிவார். ஆனால் அப்படிப்பட்ட தேவர்கள் தக்ஷன் ஒரு யாகத்தை நடத்தும் பொழுது சிவனை மறந்து அவமதித்து அந்த யாகத்திற்கு சென்றார்கள். உண்மையாக இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? எனக்காக எல்லாம் செய்த என்னுடைய தந்தையை அழையாது, எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்னை மட்டும் அழைத்தால் என்ன சொல்லுவேன்? என்னோட அப்பாவை நீ கூப்பிடல, அப்பாவையே கூப்பிடலன்னா நான் எப்படி வருவேன்? அதுதானே உண்மையான அன்பு, விசுவாசம். அதே மாதிரி தானே தேவர்கள் சொல்லியிருக்கணும். ஆனா தேவர்கள் என்ன பண்ணாங்களாம்? அவன் கொடுக்கும் அந்த அபிர்வாகம் அப்படின்ற அந்த பரிசு பொருட்களுக்கு ஆசைப்பட்டு தட்சனின் யாகத்திற்கு சிவனை மறந்து நிந்தித்து சென்றார்கள். ஒரு புறம் உமாதேவியே வரா சிவனை விட்டு. எதற்காக? என்னுடைய தந்தையாக இருந்தான் அல்லவா அந்த தக்ஷன், அவனால் நான் தாட்சாயணியாக இருந்தேன், என்னுடைய தந்தையின் யாகத்திற்கு செல்ல வேண்டும். சிவபெருமான் சொல்றார், என்னை மதிக்கலமா, போக வேணும். இல்ல என்னுடைய தந்தை, அதனால் நான் செல்வேன் என்று சக்தியும் சென்றாள். அங்கு சென்றால் அனைவருக்கும் அவமானம். இப்படி அவர்கள் சிவனை மறந்ததால் நேர்பட்ட துன்பத்திற்கு முருகப்பெருமானால் தீர்வு கிடைக்கின்றது. அதனால் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற மகத்தான தத்துவத்தை சொல்கிறது இந்த கந்தபுராணம். தொடர்ந்து கந்தபுராணத்தை நாம் சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.